பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள 24 மணி நேரம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன பிள்ளையிலிருந்தே இதெல்லாம் நம்ம புக்ஸ்ல படிச்சுட்டு தான் வந்திருக்கோம். பூமியுடைய சுழற்சி மெல்ல வேகமாகி வருவதாகவும் இதனால நாட்கள் குறைவானதா மாறுவதாகவும் ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். இப்படி ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி கொள்ள கிட்டத்தட்ட 24 மணி நேரம் ஆகும் அப்படிங்கறதாலதான் அதை வச்சு நம்ம ஒரு நாள் அப்படின்னு கால்குலேட் பண்றோம். ஆனா இனி வரும் வாரங்கள்ல பூமி வழக்கத்தை விட வேகமா சுழலும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால பகல் பொழுதுகள் சற்று நீளம் குறைந்ததா இருக்கும் அப்படின்னு ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க. ஜூலை 9ஆம் தேதி பூமி வேகமா சுத்தி இருக்கு. இது மட்டும் இல்லாம ஜூலை 22 மற்றும் ஆகஸ்ட் 5 இந்த 2 தேதிகள்ல சந்திரனின் நிலை பூமியின் சுழற்சியை பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இதன் காரணமா ஒவ்வொரு நாளும் வழக்கமான 24 மணி நேரத்தை விட குறைவா இருக்குமாம். குறைவு அப்படின்னா ரொம்ப குறையும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வெறும் 1.3 இருந்து 1.51 மில்லி வினாடிகள் வரைக்கும் குறைவா இருக்குங்க. சோ இந்த அளவுக்கு தான் குறையும் அப்படிங்கறதால நம்மள பல பேர் இதை நோட் கூட பண்ண மாட்டோம்ல. பொதுவாகவே பூமியில ஒரு முழு நாள் அப்படிங்கிறது 86,400 வினாடிகள் அல்லது 24 மணி நேரம். ஆனா பூமியுடைய சுழற்சி நிலையானது கிடையாது. சந்திரன் மற்றும் சூரியனுடைய ஈர்ப்பு விசை, கிரகத்தின் காந்தப்புலம் மற்றும் இயற்கை அல்லது மனித நடவடிக்கைகளால ஏற்படக்கூடிய பூமியின் நிறையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உள்ளிட்ட பல காரணங்களால இது பாதிக்கப்படுது. சுமார் 100-200 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நாள் அப்படிங்கிறது 19 மணி நேரம் மட்டும் தான் நீடிச்சிருக்கு. ஏன்னா சந்திரன் பூமிக்கு மிக அருகாமையில இருந்ததால அதோடைய ஈர்ப்பு விசை அதிகமா இருந்திருக்கு. காலப்போக்கில் தான் சந்திரன் தூரம் செல்ல செல்ல நம்முடைய நாட்களின் நீளமும் அதிகமாகி இருக்கு. அதே போல சில குறிப்பிட்ட காலத்துல பூமி சுழற்சி அதிகமாகியும் இருக்குங்க. 1980களில் இருந்ததை விட 2020 வருஷத்துல பூமி வேகமா சுழல்வதை விஞ்ஞானிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. மிக குறுகிய தினமா ஜூலை 5ஆம் தேதி 2024 பதிவாகிருக்கு. இது வழக்கத்தை விட 1.66 மில்லி வினாடிகள் குறைவானது. பட் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கிறதால மனித குலத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. இருந்தாலும் இந்த செய்தி இப்போ மக்கள் மத்தியில பேசு பொருளா மாறி இருக்கு. உங்க கையால ஓபன் பண்ணுங்க. ஃபிளிக்ஸ் 9 ஓடிடிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா ஓட்டும், நல்ல படங்கள் பெரிய லெவலில் ஓட்டும். நான் வாழ்த்து. தேங்க்ஸ்.